நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் உரை பின்னதாக நாம் வெளியே வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு பின்புறமாக பார்த்தால் தெரியும். அன்பர்களே, நீங்கள் இப்பொழுது காணுவது ஜன்னத்துல் பகீ என்று சொல்லப்படுகின்ற சஹாபாக்கள் அடங்கி இருக்கின்ற கபரஸ்தான் பார்க்கிறீர்கள். இந்த ஜன்னத்துல் பகீ என்று சொல்லப்படுகின்ற இந்த கபரஸ்தானிலே சஹாபாக்கள் 70,000 சஹாபாக்கள் இந்த கபரஸ்தானத்திலே அடங்கியிருக்கிறார்கள். இதிலே மிக முக்கியமான சஹாபாக்கள் பலர் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மகள் ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அடக்கப்பட்டிருக்கின்ற இடமும் இதனுள் இருக்கிறது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்டிருக்கின்ற இடமும் இதனுள் இருக்கிறது. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபா, மூன்றாவது கலீஃபா என்று போற்றப்படுகின்ற அவர்களுடைய அடக்கஸ்தலமும் இன்னும் ஏராளமான சஹாபாக்களுடைய அடக்கஸ்தலம் இந்த ஜன்னத்துல் பகீக்குள்தான் இருக்கிறது. அருமை பெரியவர்களே, இதனை ஜியாரத் செய்வது மிகவும் அவசியமான செயல்களில் ஒன்று என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து அருமை பெரியோர்களே, அல்லாஹுடைய அருமை நபி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே நடைபெற்ற உஹதுடைய யுத்தம் நடந்த இடத்தை நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். இந்த இடத்திலேதான் உஹதுடைய யுத்தம் நடந்தது. அருமை பெரியோர்களே, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களோடு இந்த யுத்த களத்திலே அவர்கள் பிரசன்னமானார்கள். இந்த இடத்திலே தான் யுத்தம் நடந்தது. உஹதுடைய யுத்தம் வெற்றி கிடைக்க வேண்டிய அந்த யுத்தம் தோல்வியாக மாறியதற்கு காரணமே ரசூலுடைய சொல்லை அந்த சஹாபாக்கள் சில வினாடிகள் மறந்திருந்ததின் காரணமாகத்தான் வெற்றி கிடைத்த இந்த யுத்தம் தோல்வியாக மாறியது. அதுவும் அல்லாமல் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பல் ஷஹீதானதும் இந்த யுத்தத்திலேதான். ஆக அந்த பல் ஷஹீதான அந்த இடமும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த அந்த இடமும் இன்று அந்த இடத்திலே ஒரு பள்ளிவாயில் இருக்கிறது. மஸ்ஜிதே உஹத் என்ற பெயரிலே ஒரு பள்ளிவாசல் அந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து அந்த யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது துஆ செய்து கொண்டிருந்த இடம். இதோ நீங்கள் பார்க்கிறீர்களே, மக்கள் மலை முகடிலே ஏறி நின்று கொண்டிருக்கிறார்களே. இந்த முகட்டருகிலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பாதுகாவலுக்காக வேண்டி 2 சஹாபாக்களை நியமித்திருந்தார்கள். யுத்தம் முடிகின்ற வரை நீங்கள் கீழே இறங்கக்கூடாது என்று கூட அறிவித்திருந்தார்கள். அந்த இடத்தில் சஹாபாக்கள் அகன்றார்கள். மறுவழியாக எதிரிகள் உள்ளே நுழைந்து வெற்றி பெற்ற சஹாபாக்களை தாக்கி யுத்தத்தையே நிலைகுலைய செய்தார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹ் இறந்து போனார்கள் என்ற செய்தியை கூட மக்கள் பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாவே இறந்து போனார்களே, இனி நாம் சண்டையிட்டு என்ன செய்வது என்று எண்ணி பேதலித்து நின்று கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் இறக்கவில்லை, இதோ இருக்கிறார்கள் செய்தி கிடைத்த பின்னரே அந்த சஹாபாக்கள் மீண்டும் சுதாரித்துக் கொண்டார்கள். அருமை பெரியவர்களே, நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்ற இந்த சுற்று கட்டடத்திற்கு உள்ளேதான் 3 சஹாபாக்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை என்று சொல்லப்படுகின்ற ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அடக்கஸ்தலம் இதன் உள்ளேதான் இருக்கிறது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அடக்கஸ்தலம் இதன் உள்ளேதான் இருக்கிறது. அப்துல்லா இப்னு ஷஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அடக்கஸ்தலம் இதனுள்ளேதான் இருக்கிறது. ஏனைய யுத்தத்தில் இறந்தவன சஹாபாக்களை எல்லாம் ஜன்னத்துல் பகீல் அடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 3 சஹாபாக்களை மட்டுமே இந்த இடத்திலே அடக்கப்பட்டதின் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த 3 சஹாபாக்களுடைய உடலை எடுத்துச் செல்ல முடியாத அளவு எதிரிகள் சிதைத்து விட்டார்கள். ஒவ்வொரு உறுப்புகளாக சிறு சிறு துண்டுகளாக கத்தரித்து எரிந்து விட்ட காரணத்தினால் இந்த 3 சஹாபாக்களை இந்த இடத்திலே அடக்கப்பட்டிருக்கிறது. அருமை பெரியோர்களே, இப்பொழுது நீங்கள் காணுகின்ற இந்த இடம் மஸ்ஜிது கிப்லத்தைன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பள்ளிவாசல். கிப்லத்தைன் என்று சொன்னாலே 2 கிப்லாக்கள் உள்ள பள்ளிவாசல் என்று சொல்லுவார்கள். இதற்கு இந்த பெயர் வருவதற்கு காரணமே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்திலே அஸ்ருடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது இறைவனுடைய வஹி வந்தது. ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் என்ற ஆயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறக்கி வைத்தார். காரணம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டே இருந்தார்கள், ரஹ்மானே, நாயனே, நான் கஅபத்துல்லாவை பார்த்து வணங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே அந்த கஅபத்துல்லாவை பார்த்து வணங்குவதற்கு எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டாயா? அந்த கஅபத்துல்லா இருக்கின்ற திசை நோக்கி திரும்பி நின்று நான் வணங்க வேண்டும் என்று விரும்புகிறேனே, அந்த வணக்கத்தை நிறைவேற்றி தர மாட்டாயா என்று கேட்டார்கள்.
124,000 நபிமார்களுக்கும் கிபிலாவாக இருந்தது பைத்துல் முகத்தஸில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளிவாசல் தான். ஆனால் 124,000 நபிமார்களுக்கும் கிபிலாவாக இருந்த அதை விடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ரசூலுக்கு மட்டும் கிபிலாவாக கஅபத்துல்லாஹ்வை அல்லாஹ் அங்கீகரித்தான். ஆகவே சொன்னான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நபியே நீங்கள் விரும்பிய பிரகாரம் உங்களுடைய முகத்தை கிபிலாவின் கஅபத்துல்லாஹ்வின் பக்கமாக திருப்புவீராக என்ற சுப செய்தியை சொன்ன இடம் இது. ஆகவே தொழுகை ஆரம்பிக்கின்ற பொழுது பைத்துல் முகத்தஸை நோக்கி நின்று தொழுத ரசூலுல்லாஹ் அந்த தொழுகை அதனுடைய பாதியிலே கிபிலாவை நோக்கி கஅபத்துல்லாஹ்வை நோக்கி திரும்பினார்கள். ஆகவே இதற்கு மஸ்ஜித் கிபிலத்தின் என்று சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது நீங்கள் காணுவது துல்ஹுலைஃபா என்று சொல்லுகின்ற பள்ளிவாசல். மதீனாவில் இருந்து மக்காவிற்கு ஹஜ்ஜிற்காக வேண்டி வருகின்றவர்களெல்லாம் இந்த பள்ளிவாசலில் இருந்து இஹ்ராமுடைய அணிந்து கொண்டுதான் மக்காவுடைய பார்டருக்குள் நுழைய வேண்டும். ஆகவே மதீனாவிலிருந்து வருகின்றவர்கள் இந்த பள்ளிவாசல் வந்ததுமே இஹ்ராமுடைய உடுத்தியவர்களாக 2 ரக்காத்துடைய இஹ்ராமுடைய தொழுகையை தொழுத பின்னதாக இந்த இடத்திலே வைத்துத்தான் நியத் செய்து கொண்டு இந்த இடத்திலே தல்பியாவை ஓதிக்கொண்டு இங்கு 2 ரக்காத்துடைய தொழுகையை முடிந்து துஆ செய்து நியத் வைத்து தல்பியா ஓதியவர்களாக இந்த பள்ளியிலிருந்து புறப்பட வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக வேண்டி மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி வருகின்ற பொழுது இந்த துல்ஹுலைஃபாவுடைய பள்ளிவாசலிலே தான் 2 ரக்காத்துடைய தொழுகையை முடித்துக் கொண்டு இஹ்ராம் அணிந்து கொண்டு இங்கிருந்துதான் புறப்பட்டு மக்காவிற்குள் நுழைந்தார்கள். அன்பானவர்களே, இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருப்பது குஃபாவுடைய பள்ளிவாசல். குஃபாவுடைய பள்ளிவாசலுடைய சிறப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், உலகிலே கஅபத்துல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக உலகில் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் இதுதான். ரசூலுல்லாஹ்வுடைய மதீனாவுடைய பள்ளிக்கு முன்பாகவே இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது. ஏனென்றால் மக்காவிலே இருந்து ரசூலுல்லாஹ் மதீனாவிற்குள் நுழைவதற்கு முன்னதாக இந்த இடத்திலே சில தினங்கள் தங்கி இருந்தார்கள். அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களுடைய வருகையை எதிர்நோக்கி அந்த நேரத்திலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே தங்களுடைய முபாரக்கான கரத்தால் இந்த இடத்திலே பள்ளிவாயில் தோண்டுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு சஹாபாக்களுக்கு சொல்லி தானும் இணைந்து இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு ரசூலுல்லாஹ் முனைந்தார்கள். ஆகவே இந்த பள்ளிவாசலிலே இந்த குஃபாவுடைய பள்ளிவாசலில் 2 ரக்காத்துடைய சுன்னத்தான தொழுகையை தொழுதால் ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பள்ளிவாசலிலே குஃபாவுடைய இந்த பள்ளிவாசலில் 2 ரக்காத்துடைய தொழுகையை தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்று நமக்கு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கின்ற காரணத்தினால் இந்த பள்ளிவாசலுக்கு நிவி எப்படியும் சென்றவர்கள் மதீனா சென்றவர்கள் இந்த பள்ளிக்கு செல்லாமல் திரும்புவதில்லை. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகின்ற காலங்கள் அனைத்திலுமே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையுடைய காலையில் இந்த பள்ளிக்கு விஜயம் செய்வார்கள். இங்கு 2 ரக்காத் தொழுகையை நிறைவு செய்வார்கள்.